ஓ முருகா! அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மந்த்லி கேண்டில் வந்து எல்லாத்துலேயும் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து மந்த்லி வைஸ் வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அப்புறம் சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, ஸோ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் அனலைஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம் ஒரே ட்ரெண்ட் லைன் கூட போயிட்டுருக்குன்னு. கடைசியாக வந்து அது போக வந்து ஒரு 5 மந்த்தாக வந்து ஒரே ஜோனுக்குள்ளே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜோனை தாண்டி பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து பார்த்தோம், அதுக்கு மொதல் மந்த்தும் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குற விதத்தில் வந்து இதோட கண்டினியூட்டி வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த மந்த் என்னென்னா கீழே வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்க எல்லா லோவையும் பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சு. அகைன் திரும்பவும் கொண்டு போய் இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு பயங்கரமான கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி தான் மந்த்லி கேண்டில் வந்து கண்டினியூட்டி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்து எந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ கீழே லோவை தாண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவாக இருக்குது பார்த்தீங்களா 51,000, இந்த லோவை மறுபடியும் தாண்டணும். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து இந்த 53,000 லெவலில் தாண்டிச்சு அப்படின்னா இதோட கண்டினியூட்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து மந்த்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ்ங்க. ஸோ வந்து மந்த்லி கண்டியில் இதுக்கு மேலே இங்கே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ வந்து மந்த்லி வந்து ஒரே இடத்துல வெயிட் பண்ணியிருக்கல, அடுத்து வீக்லி போயிடலாம். ஸோ வீக்லியை வச்சு நமக்கு ஏதாவது இன்னும் கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வீக்லி கேண்டில் வந்துட்டோம். ஸோ வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கீழே வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போனாங்க, திரும்ப இதை வந்து கிராஸ் பண்ணி மேலே வந்துருச்சு. அதே மாதிரி மேலே வந்து ஒரே ஜோன் இருந்துச்சு, இந்த இடத்தையும் வந்து ஒரே பையிங், ஒரு பெரிய கேப் இருக்குது, இந்த கேப்பை இன்னும் ஃபில் பண்ணல. ஸோ வந்து மேலே போணுச்சு, திரும்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் டைப்லேயே வந்து இதாகிடுச்சு. இது நீங்கள் டோஜியாக வச்சுக்கலாம், இன்வெர்டர் ஹேமராக வச்சுக்கலாம், டிவைஜிங் டோஜியாகவும் வச்சுக்கலாம். பட் என்ன ஒன்றுனா மார்க்கெட் இப்போதைக்கு இதில் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ஆக்டிவிட்டியோட மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பையிங் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டை வந்து இந்த இடத்த வந்து தாண்டி க்ளோசிங் வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பட் என்னென்னா மார்க்கெட் மறுபடியும் கொண்டு வந்து இந்த லெவலுக்கு கீழேயே வந்து க்ளோசிங் வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லோவை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துச்சு, மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஸோ வந்து திரும்ப இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டைம் ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கேருந்து இறங்கி கீழே வந்துட்டாங்க. எப்போவுமே மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக ஒரு டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கிளியர் கட்டாக வந்து நமக்கு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ வந்து திரும்ப வந்து இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இங்கே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து டேரெக்டாகவே இந்த இடத்த தாண்டி கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை இங்கேருந்து இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து வந்தாலும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படியே கீழே வரதுனால நம்ம பெருசாக எந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ வீக்லி கேண்டிலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ண வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, சரிங்களா. ஸோ மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது மார்க்கெட்டு. வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது, அப்படியே இருப்போம். அடுத்து நம்ம டே வைஸும் அப்புறம் வந்து 15 மினிட்ஸ் வரையும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து என்ன பண்ணலான்றது ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இப்போ டே கேண்டில் வந்துட்டோம். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ டே கேண்டில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட் தான் பிரேக் அவுட் கொடுத்து போன நேரம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல எங்கே க்ளோசிங் வச்சிச்சோ அதே க்ளோசிங் ஜோன் கீழே வந்து கேண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எது நம்ம செல்லிங் ஜோனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 51,750 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து மார்க்கெட் எப்போ இந்த 51,750 லெவலில் வந்து கிராஸ் பண்ணுதோ அகைன் இதோட கண்டினியூட்டி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலை இன்னும். ஸோ வந்து நிஃப்டியில் வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி மார்க்கெட் போயிடுச்சு, பட் இன்னும் பேங்க் நிஃப்டியில் ஃபில் பண்ணல. ஒருவேளை இதிலேருந்தே மேலே வந்து பிரேக் அவுட் கீழே கொடுக்காம மேலேயே பிரேக் அவுட் ஆகி போகிறாங்கன்ற பட்சத்தில் கண்டினியூட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏன்னா வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கனால ஒருவேளை இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா இதோட கண்டினியூட்டி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுதா, இல்லை இங்கே வந்துட்டு திரும்ப இந்த இடத்த வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதான்றதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செல்லிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 51,750 லெவல் ஒரு 200 லெவல்ன்றனால நான் மண்டே வந்து மார்க்கெட்டிங் ஓப்பனிங்கை வச்சு இந்த லெவலை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணால் 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கிளியர் கட்டாக ஏதாவது ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தலாம். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிஸ் வந்து எதுக்கு பண்ணுறோம்னா நீங்கள் இந்த மந்த்து வந்து நம்ம ஒரு பிளான் இப்படி இருக்க போகிறோம். இப்போ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ மந்த்லியில் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்து போய் க்ளோசிங் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் அதோட ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து வீக்லியில் பார்த்தோம். வீக்லியில் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்கும்போது நெகட்டிவ் ஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நல்லாவே அந்த சைடு போகிறதுக்கான மூமெண்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் கேனில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இந்த 52,000 லெவலில் வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு, இங்கே ஒரு லோ வச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த 51,800 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு.
ஸோ வந்து இங்கே சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன் ஆல்ரெடி பார்த்துருக்க வீடியோவை இன்னொரு டைம் கூட திரும்ப பார்த்துங்க. ஸோ வந்து மார்க்கெட் நம்ம என்ன சொல்கிறோம், திரும்ப இதோட கண்டினியூட்டி பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு, வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட இதே ஜோனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த ஜோனை தாண்டி இன்னும் மேலே போகலை. ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ தெரியும்னா 22,200 to 250 to 300 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலை மறுபடியும் மார்க்கெட் தாண்டிச்சு அப்படின்ற விதத்தில் நம்ம பையிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னா இந்த 300 லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஏதாவது வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சிடும். அப்படி க்ளோசிங் வைக்கிற பட்சத்தில் வந்து இந்த இடத்துக்கான ஸ்டாப் லாஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் கீழே வந்ததுக்கான ஸ்டாப் லாஸ் எல்லாத்துக்கும் எங்கே இருக்குன்னா 51,800 ஜோனில் தான் இருக்குது. ஸோ எப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணுதோ இமீடியட்டாக இங்கேருந்து கீழே மார்க்கெட் இறங்கும் போது இந்த கேப்பை ஃபில் பண்ண வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்தோன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் பையிங் மார்க்கெட்டாக இருக்கனால ஆல்ரெடி வந்து இங்கே விட்டவங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணுவாங்க. அதை தான் சொன்னேன். சரி இந்த இடத்துல வெயிட் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதா இல்லை இங்கேருந்து கீழே வருதா, இதெல்லாம் வந்து நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் அழகாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அடுத்து அதை பார்த்தரலாம். ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க மார்க்கெட்டில் வந்து கீழே என்ன இருக்குது, இந்த சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ இதோட கண்டினியூட்டி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மேலே என்ன இருக்குது, இந்த 52,000 லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இதே இடத்துல க்ளோசிங் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்களா. இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி பட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கல, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூட்டி மறுபடியும் வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 200 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கும் போது இதோட ஃப்ளோ வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி மேலே போய்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன லெவலில் இருக்குது, 52,000 லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பையிங் மார்க்கெட்டாக இருக்குது, ஆனால் டவுட்டாக இருக்குது, செல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து இந்த 52,100 லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இந்த 200, 250 லெவலில் வந்து செல்லர் வந்து ட்ரை பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, செல்லிங்காக இருக்கணும், மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஹை எங்கேருந்து கீழே வந்துச்சோ அந்த ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு மறுபடியும் இங்கே கீழே வந்த மார்க்கெட்லேருந்து பையர் வந்து திரும்பவும் மார்க்கெட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலே ட்ரை பண்ணி கொண்டு போவாங்க. கொண்டு போகிற மார்க்கெட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல திரும்ப இதுக்கு கீழே கூட பாதி வரைக்கும் வரும். வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாது, திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னா லோவை கொஞ்சம் உங்களுக்கு செக் பண்ணி போகலாம். இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்க பட்சத்தில் எங்கே கிளியர் கட்டாக போகும், இந்த 52,350 லெவலில் தாண்டிட்டோம்னா இங்கே வந்து கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. எதுக்காக இந்த மாதிரி கிளியராக இருக்க ஜோனில் வந்து ஒரு கரெக்டான ஏரியாவில் வந்து மார்க்கெட்டை பிடிச்சி யாரும் வந்து ஸ்டட்கன் செல்லிங் வந்து போட முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் தேவை. இப்போ அடுத்து இந்த 52,550, 500 இந்த லெவலில் தான் வந்து கண்டினியூவாக வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி வந்த இடம் இல்லைங்களா. ஸோ அங்கே போகும்போது திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்விங்கை வந்து வச்சுக்கிட்டே மார்க்கெட் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்விங்கை எப்போ ஒன்ஸ் வந்து திரும்ப ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து பிரேக் அவுட் பண்ணி திரும்ப கீழே லோ ஃபார்ம் வச்சு கீழே இறங்குது அப்படின்னா தான் ஆப்போசிட்டில் மார்க்கெட் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் பையிங்கான ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எப்பவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோன்னே மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது கீழே. இப்போ இங்கேயே உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்களா. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹை. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு லெவல் வந்துச்சுங்களா. இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, திரும்ப கீழே வருது. வந்துட்டு இங்கே இப்படி எங்கேருந்து யூட்டர்ன் போட்டாங்களோ அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. இதான் சொல்கிறேன். இது வந்து என்ட்ரி, இங்கே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ். கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் வருது. வந்துட்டு இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ட்ரை பண்ணி மேலே போகுது. போய் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை, மறுபடியும் அங்கேருந்து செல்ல ட்ரை பண்ணி கீழே வருது. அதே ப்ரீவியஸ் லோ தான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் புதுசாக வந்து லோவில் போய் கேண்டில் க்ளோசிங் வைக்கல. ஸோ இதே ஜோன்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயே வெயிட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது சரிங்களா. இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் லாஸாக தான் இருக்குது. பட் என்னன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வெயிட்டிங் போடுது பார்த்தீங்களா. ஸோ வெயிட்டிங் போட்டுட்டு சப்போஸ் இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா என்னாகும், இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து செல்லிங் சைடு போன ட்ரெண்ட் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு பையிங்கான ட்ரெண்டாக மாறிடும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல பிரேக் கொடுத்து கேண்டில் கீழே வந்துச்சு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா. இப்போ எப்போ அவங்களுக்கு இந்த 52,150 லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ அவங்க ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணல, மறுபடியும் வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது பாருங்க. இந்த பொசிஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும் போது ஒரு ஹையை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா அந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். எப்போ அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப மார்க்கெட் ட்ரெண்டு மாறுதோ அப்போ தான் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் பையிங் சைடு பிளான் பண்ணிங்கன்னா பையிங் சைடு, இல்லை செல்லிங் சைடு பிளான் பண்ணுறீங்கன்னா செல்லிங் சைடு தான் வந்து உங்கள் மார்க்கெட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும்.
ஸோ வந்து நாளைக்கு கேப் டவுனோ இல்லை இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சோ அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கண்டினியூட்டி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து டேரெக்டாக அந்த லெவலுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் பையர் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம கண்டினியூட்டி இங்கே வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பையிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி எப்படி இருக்குது என்னன்றதை ஒரு எட்டு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கிளியர் கட்டாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து கன்சால்டேஷனாக இருக்குது. பட் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது பையர் வந்து கேண்டிலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக செல்லிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு போனாங்க. பட் வந்து கீழே விடாமல் பையர் மேலே கொண்டு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு, கிளியராக வந்து பையிங் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ செல்லிங் மார்க்கெட்டாக இருக்க பட்சத்தில் என்ன ஆகுனா, மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாது. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாமல் மறுபடியும் வந்து இங்கே எங்கேருந்து செல்லர் கொண்டு போனாங்களோ இந்த இடத்த டச் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்க செல்லிங்காக இருக்க பட்சத்தில். ஸோ பையிங்காக இருக்க பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப இந்த கண்டினியூட்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம், அடுத்து சின்ன சின்ன கேண்டில் என்ன வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அடுத்து வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த 24,500 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்னு. ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிச்சு. அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. திரும்ப வந்து இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்து அகைன் வந்து திரும்ப இந்த இடத்த ஒருவேளை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா கண்டினியூட்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்களா. ஸோ இப்போ வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் பையிங்கான மார்க்கெட் இருக்க மாதிரி தான் வந்து மந்த்லியும் வீக்லியும் காட்டுது. ஸோ இது செல்லிங் சைடு எப்படி மாறும் அப்படின்றத நம்ம டே கேண்டிலையும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 24,500 லெவல் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ 24,500 லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் இது கண்டினியூட்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு, திரும்ப மேலே போய் இங்கே ட்ரை பண்ணி 3 நாளாக ஒரே இடத்துல இந்த மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து கீழே வந்துச்சு, க்ளோசிங் வச்சுட்டு இந்த கேப் வந்து பச்சு பார்த்தீங்களா. அந்த கேப் வந்து திரும்பவும் இந்த லோ அதான் சொன்னேன் பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகுதா இல்லை மேலே போகுதான்னு பார்க்கணும். பாருங்கள் இந்த லோவுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. எங்கே ஓப்பனிங் ஆனிச்சோ ஓப்பனிங் ஆனது மேலே போய் எங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சோ கரெக்டாக அதே ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்து பையர் சைடு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மார்க்கெட்டை வந்து பையர் வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது எப்போ வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த லெவலை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ இதான் இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ இங்கேருந்து போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாதான் பியூராக வந்து செல்லிங் சைடு நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் கொஞ்சம் பையிங் சைடே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 23,900 லெவல் தான் இவங்களோட பாட்டம் லெவல். ஸோ எப்போ மறுபடியும் வந்து இந்த 23,900 கீழே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்களோ அப்போ இதோட கண்டினியூட்டி வந்து திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் லாஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் வந்து அந்த ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா. ஸோ அகைன் மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த 24,075 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி கீழே வந்து க்ளோசிங் வைக்கிதுன்னா மறுபடியும் இந்த 975 லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் செல்லிங் போகிற பட்சத்தில். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்விங் எடுத்துகிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி யூட்டர்ன் போட்டு மேலே போனால் தான் வந்து உங்கள் ட்ரேடை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் என்னன்னா மறுபடியும் இங்கேருந்தே மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இங்கே எடுக்க வேண்டிய ட்ரேடு நமக்கு இங்கேருந்தே நம்ம கைக்கு வந்து ட்ரேடு வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்படியே கீழே வந்தாலும் இங்கேருந்து பையர் 2 ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ மறுபடியும் வந்து கொஞ்சம் பையிங் வந்து கொஞ்சம் நல்லாவே மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா ஓகே, இங்கேருந்து கொண்டு வரீங்க ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகுதுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜோனை மறுபடியும் எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து மறுபடியும் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்போ ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அடுத்து நமக்கு ஃபேவராகவே திரும்ப அடுத்த கண்டினியூட்டி ட்ரேட் கிடைக்கும் போது அதோட வாய்ப்பை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பையிங் சைடு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த 24,200 லெவலை வந்து மார்க்கெட் தாண்டி மேலே போக ஆரம்பிக்கணும். மேலே போணுச்சுன்னா அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எது இருக்குன்னா 275 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜாக இருக்கனால இங்கேருந்து மார்க்கெட் ஒருவேளை மேலே போயிட்டு இங்கே கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷனாகவும் வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேண்டில் முன்ன பின்ன மேலே கீழே போட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரே பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சுருவாங்க. இந்த ஜோனை தாண்டிடுவாங்க 24,350. அப்படி தாண்டிட்டாங்கன்னா கிளியர் கட்டாக பையிங் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம்.
ஸோ அது வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் ட்ரேடை வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட்டை வச்சுக்கணும். அடுத்து இந்த டார்கெட் வந்துட்டோன்னா நம்ம ஸ்விங்கை வந்து இது அஃபெக்ட் பண்ணாமையே அடுத்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணணும். இதை எப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சோ இந்த இடம் வந்து கொஞ்சம் வேகமாக தாங்க மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த இடத்த கேட்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அடுத்த ஒரு இதில் வேணால் நீங்கள் திரும்பவும் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு உங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் பையிங் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த்லியில் வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலும் வீக்லியில் செல்லிங் சைடு காட்டுது. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் பையிங் சைடு வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நல்லாவே பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுது. ஸோ செல்லிங் சைடு போகணும்னா நமக்கான லெவல்கள் வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து நம்ம செல்லிங் சைடு வந்து நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் நமக்கு அதே லெவலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்செக்ஸ் நிஃப்டி தான் சொன்னேன். சென்செக்ஸ் மூவ் நிஃப்டியோட மூவ் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த 79,600 79,900 இந்த லெவலில் எந்த சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நாளைக்கு இங்கே கேப் அப்போ எதுவும் ஓப்பன் ஆகுது இல்லை இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கிராஸ் பண்ணுதுன்னா பையிங்கான ட்ரேட் எடுக்கலாம். மறுபடியும் எப்போ வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதோ அதுக்கப்புறம் வந்து இங்கே செல்லிங் ட்ரேடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி மேலே போனதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் போய் இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ட்ரேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. திரும்ப எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த 80,300 400 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது நமக்கு ரிவர்ஸ் பேட்டர்ன் அமையுதுன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஒரு டைம் ரிட்டர்ன் போய் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட ட்ரேடு வந்து நெகட்டிவ் சைடு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், வெயிட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அங்கே நிஃப்டியில் பார்த்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரே பிரேக் அவுட்டாக கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலன்னா இந்த இடத்துல வர பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் சைடு நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ணலன்னா பெரிய லெவலில் லாஸ் ஆயிரும். இங்கே ஏன் எதிர்பார்க்குறோம்னா இங்கே ஆல்ரெடி மார்க்கெட்டில் செல்லிங் வந்திருக்கனால ஸோ நம்மளும் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கான டார்கெட் மறுபடியும் வந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.